செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மேலும் 3 எலும்புக்கூட்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மேலும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோல நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 8 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை 35வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 43 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 158 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இதுவரையில் 169 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் 35வது நாளாக இன்று காலை 8:30 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வரை 3 புதிய மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் 169 புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் புதிதாக இலக்கமிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 16இல் 8 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அகழ்வு பணிகள் நாளையும் இதுபோன்று தொடரும். முழுமையான அறிக்கை ஜிபிஆர் ஸ்கேனிங் ரிப்போர்ட் இதுவரையில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இருந்தாலும் கடந்த 14ஆம் தேதி அவற்றினால் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கையிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில்
வித்தியாசங்கள் வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கையிட்டிருந்ததோடு அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு காரணமாக அடிப்படையில் வைத்து மேலும் 8 வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் நடைபெறுவதற்கான தேவை உள்ளது என்பதை அவர் அப்போது அன்றைய நாள் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருந்தார். சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்று சொல்லி என்ற சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அது தொடர்பான கண்ணளவில் பார்க்குற அடிப்படையில் சிலதுகளை எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் மனித எலும்புகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் எலும்புக்கூட்டு பரிசோதனையின் பின்னரே அது முழுமையாக அறிக்கையிடப்பட முடியும். யாழ் தொலைக்காட்சி தமிழர் எம் இரத்த பந்தம்.